ஒருமுறை முயற்சி செய்ய கற்றுக்கொள், நீ வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டாய் என்று கௌதம புத்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது சீடர்களிடம் ஏன் கூறினார்? இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? இன்று இந்த கதைகள் மூலம், கௌதம புத்தரின் கதைகள் மூலம் இந்த மர்மத்தை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே தாமதமின்றி அந்த மர்மக் கதைகளை தொடங்குவோம். முதல் கதை. புத்தரின் சீடர்களில் ஒருவர் அவரது உபதேசத்தை கேட்டு துறவியானார். அவர் ஒரு நாள் நகரத்தில் பிச்சை எடுக்கச் சென்றார். 3 வீடுகளில் பிச்சை கேட்பது வழக்கம். புத்தரின் சீடர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட இளைஞர்கள். இந்த இளம் துறவியும் உடலால் கட்டுக்கோப்பாகவும் அழகாகவும் இருந்தார். 1. அவர் இளமையின் நிறத்தில் தோய்ந்திருந்தார், அதாவது உடலில் கவர்ச்சி இருந்தது. 2. மனம் புனிதமாக இருந்தது, அதாவது மனதில் தெய்வீக சக்தி நிரம்பியிருந்தது. உடலும் மனமும் அழகாக இருப்பவர் பரமாத்மாவுக்கு அருகில் இருக்கிறார். அந்த துறவி ஒரு வீட்டின் முன் பிச்சை எடுக்க நின்றார். அந்த வீடு வாசவதந்தா என்ற வேசிக்கு சொந்தமானது. துறவியின் குரலை கேட்டதும் அவள் உடனடியாக வெளியே வந்து வாசலில் ஒரு அழகான இளைஞனை கண்டாள். அவனது உடல் கட்டுக்கோப்பாக இருந்தது, மேலும் அவனது முகம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் இருந்தது. அவரை பார்க்கும்போது அந்த இளம் துறவி அமைதி மற்றும் ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதாக தெரிந்தது. வேசி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவளும் மிகவும் அழகாக இருந்தபோதிலும் முழு வைசாலி நகரமும் அவளை தொடர்ந்தது. அவள் அவர்களை ஏற்றுக்கொள்வாள், அவர்களுடன் திருமணம் செய்து கொள்வாள் என்று. ஆனால் அவள் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வலிமை மிக்க மற்றும் அழகான இளைஞன் துறவியை பார்த்தவுடன் வாசவதந்தா அவனுக்கு தன் இதயத்தை கொடுத்தாள். அவள் துறவியிடம், வீட்டிற்குள் வாருங்கள், சிறிது நேரம் உட்காருங்கள் என்றாள். துறவி மறுத்துவிட்டார். தேவி, நான் இப்போது வர முடியாது என்றார். வேசி சொன்னாள், துறவிகள் ஒருபோதும் மறுப்பதில்லை. யாராவது அழைத்தால் செல்ல வேண்டும். என் மாளிகைக்குள் வாருங்கள். ஹே துறவி, உள்ளே வந்தால் நீங்கள் எதையாவது பெறுவீர்கள். துறவி, நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்பினால் அதை வாசலில் கொடுங்கள் என்றார். அந்த வேசியின் இதயமும் மனமும் அந்த இளைஞனின் கவர்ச்சியில் முழுமையாக மூழ்கிவிட்டன. அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை. அந்த துறவி சில வினாடிகள் நின்றுவிட்டு முன்னேறினார். ஒரு பணிப்பெண் வந்து, இப்போது வாசலில் யாரும் இல்லை, உள்ளே வாருங்கள் என்றாள். வாசவதந்தா தன் மயக்கத்திலிருந்து மீண்டாள். அவள் மிகவும் துயரமடைந்து வேதனைப்பட்டாள். ஒரு பெண்ணின் காதல் கோரிக்கையை ஒரு ஆண் நிராகரிக்கும் போது அவளின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். வாசவதந்தா தனது வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆணின் மீது மட்டுமே பாசம் வைத்திருந்தாள். அவனும் மறுத்துவிட்டான். அவளது இதயம் உடைந்தது. அவள் நடனமாடுவதை நிறுத்திவிட்டாள், பாடுவதை நிறுத்திவிட்டாள். நாள் முழுவதும் புன்னகைத்து மக்களை மகிழ்வித்த அந்த அழகி வாசவதந்தா முற்றிலும் மௌனமாகிவிட்டாள். மாளிகையின் கதவுகள் எல்லோருக்கும் மூடப்பட்டன. அவள் யாரையும் சந்திக்கவில்லை. பல பணக்காரர்களிடமிருந்து அழைப்புகள் வந்தன. வாருங்கள், எங்கள் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியை பரப்புங்கள் என்று. ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். தனிமையை அவள் தன் வாழ்க்கை துணையாக்கிக் கொண்டாள். பணிப்பெண் நல்ல உணவு சமைத்தாள். ஆனால் அவளது பசியையும் தாகத்தையும் அந்த துறவி என்றென்றும் எடுத்துச் சென்றது போல இருந்தது. வாசவதந்தாவுக்கு இரவும் பகலும் அந்த துறவியின் நினைவு வந்தது. அவள் மிகவும் பலவீனமடைந்து நோய்வாய்ப்பட்டாள். கவலை என்பது சிதையை விட பெரியது. சிதை ஒருமுறை எரிக்கிறது, ஆனால் கவலை எப்போதும் எரித்துக்கொண்டே இருக்கிறது என்று கூறுவார்கள். அவள் எங்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் படுத்திருந்ததால் அவளது உடலில் பல காயங்கள் ஏற்பட்டன. அவளது அழகு அசிங்கமாக மாறியது. இப்போது அவளை பார்க்கக்கூட யாரும் விரும்பவில்லை. நீண்ட காலத்திற்குப் பிறகு அதே துறவி மீண்டும் அந்த நகரத்திற்கு வந்தார். வாசவதந்தா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். அவளது நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று அவருக்கு தெரிய வந்தது. துறவி அவள் வாசல் முன் சென்றார். பணிப்பெண் சென்று, அதே துறவி வந்திருக்கிறார் என்றாள். வாசவதந்தா பணிப்பெண்ணிடம், இங்கே வரவேண்டாம் என்று சொல். நான் ஒரு அழகான பெண்ணாக, மிக அழகாக இருந்தபோது என் கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை. இப்போது நான் அசிங்கமாகவும் நோயாளியாகவும் ஆகிவிட்டேன். அவர் முன் நான் எப்படி போவேன்? போக மாட்டேன் என்றாள். ஆனால் துறவி வந்துவிட்டார். ஓ தேவி, இன்று உனக்கு என் தேவை இருக்கிறது. அந்த நேரத்தில் உனக்கு என் தேவை இருக்கவில்லை. அந்த நேரத்தில் உன் அழகிலும் உன் நடனத்திலும் பாட்டிலும் மயங்கியவர்கள் ஆயிரக்கணக்கானோர். ஆனால்
துக்க நேரத்தில் அனைவரும் விலகிவிடுவார்கள். இப்போது நீ கவலைப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். நான் உன்னருகில் இருந்து உனக்கு சேவை செய்வேன். துறவி புனிதமான உணர்வுடன் அவளுக்கு சேவை செய்தார். வாசவதந்தாவின் காமம் அழிந்தது. அவளது விவேகம் விழித்தெழுந்தது. துறவி அவளை புத்தரிடம் அழைத்துச் சென்றார். அவள், எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தாள். புத்தரிடம் தீட்சை பெற்று அவள் துறவியானாள். தன் வாழ்க்கையை இழிந்த நிலையிலிருந்து புனிதமாக்கிக் கொண்டாள். சரி நண்பர்களே, இப்பொழுது கௌதம புத்தரின் இரண்டாவது கதையை தொடங்குவோம். புத்தரிடம் ஒரு இளவரசர் தீட்சை பெற்றார். தீட்சை பெற்ற மறுநாளே ஒரு பெண் இல்லறத்தாரின் வீட்டிற்கு பிச்சை எடுக்க அவரை புத்தர் அனுப்பினார். அவர் அங்கே சென்றார். வழியில் 2-3 சம்பவங்கள் நடந்தன. திரும்பி வரும்போது அவர் மிகவும் குழப்பமடைந்தார். வழியில் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு பிடித்த உணவுகள் இப்போது கிடைக்காது. ஆனால் ஸ்ராவிகாவின் வீட்டிற்குச் சென்று பார்த்தபோது அவர் மிகவும் விரும்பும் அதே உணவு அவரது தட்டில் இருந்தது. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பின்னர் அவர், எனக்கு பிடித்தது இன்று சமைத்திருக்கும், இது ஒரு தற்செயலாக இருக்கலாம் என்று நினைத்தார். அவர் உணவு உண்ணும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. நான் தினமும் உணவுக்குப் பிறகு 2 நாழிகை சுமார் 48 நிமிடங்கள் ஓய்வெடுப்பேன். இன்று வெயிலில் மீண்டும் திரும்ப வேண்டுமே. ஆனால் அப்போது அந்த ஸ்ராவிகா, துறவியே, உணவுக்குப் பிறகு 2 நாழிகை ஓய்வெடுத்தால் பெரிய கருணையாக இருக்கும் என்று சொன்னாள். அவர் இதை நினைக்கும்போதுதான் அவள் இதைச் சொன்னாள். அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்போதும் இதுவும் ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். என் மனதிலும் இந்த எண்ணம் வந்தது. உணவுக்குப் பிறகு துறவி ஓய்வெடுக்கட்டும் என்ற ஒரு பொதுவான எண்ணம் அவள் மனதிலும் வந்தது என்று நினைத்தார். பாய் விரிக்கப்பட்டது. அவர் படுத்துக்கொண்டார். படுத்தவுடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. இன்று எனக்குச் சொந்தமான நிழலோ அல்லது கூரையோ இல்லை. எனக்குச் சொந்தமான படுக்கையும் இல்லை. இப்போது வானமே கூரை, தரையே படுக்கை. அவர் இதை நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த ஸ்ராவிகா திரும்பி வந்தாள். அவள் பின்னால் இருந்து, ஐயனே, ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? யாருக்கும் படுக்கையும் இல்லை, யாருக்கும் நிழலும் இல்லை என்று சொன்னாள். இப்போது இதை தற்செயல் என்று நம்புவது கடினமாக இருந்தது. இப்போது விஷயம் தெளிவாகிவிட்டது. அவர் எழுந்து உட்கார்ந்து, நான் மிகுந்த ஆச்சரியத்தில் இருக்கிறேன். என் எண்ணங்கள் உன்னை அடைகிறதா? என் ஆழ்மனதை உன்னால் படிக்க முடியுமா என்று கேட்டார். அந்த ஸ்ராவிகா, நிச்சயமாக. முதலில் நான் என்னுடைய சொந்த எண்ணங்களை ஆராயத் தொடங்கினேன். இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. என்னுடைய சொந்த எண்ணங்கள் ஆராயப்பட்டு குறைந்து மறைந்துவிட்டன. மனம் சிந்தனையற்றதாகிவிட்டது. இப்போது அருகில் இருப்பவர்களின் எண்ணங்களும் ஆராயப்படுகின்றன என்று சொன்னாள். அந்த துறவி பயந்து எழுந்து நின்றார். நான் போக உத்தரவு கொடுங்கள் என்று சொன்னார். அவரது கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. அந்த சிராவிகா, ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? பயப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டாள். ஆனால் துறவி நிற்கவில்லை. அவர் திரும்பிச் சென்றார். அவர் புத்தரிடம், மன்னிக்கவும், நான் அந்த வாசலுக்கு மீண்டும் பிச்சை எடுக்கச் செல்ல முடியாது என்றார். புத்தர், அங்கு ஏதாவது தவறு நடந்ததா என்று கேட்டார். அந்த துறவி, தவறும் நடக்கவில்லை, பிழையும் இல்லை. மிகுந்த மரியாதையும் எனக்கு பிடித்த உணவும் கிடைத்தது. ஆனால் அந்த ஸ்ராவிகா, அந்த யுவதி, மற்றவர்களின் மன எண்ணங்களை படிக்கிறாள். இது மிகவும் ஆபத்தான விஷயம். ஏனென்றால் அந்த அழகான யுவதியை பார்த்தவுடன் என் மனதில் காம உணர்வுகளும் தீய எண்ணங்களும் எழுந்தன. அவளும் அதை படித்திருக்க வேண்டும். இப்போது நான் எப்படி அங்கே போவேன்? எப்படி அவள் முன் நிற்பேன்? நான் போக முடியாது. என்னை மன்னிக்கவும் என்றார். புத்தர், நீ அங்கேயேதான் செல்ல வேண்டும். இப்படி மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் நீ துறவியாக இருந்திருக்க வேண்டியதில்லை. தெரிந்துதான் உன்னை அங்கே அனுப்பினேன். நான் உன்னை நிறுத்தாத வரை நீ அங்கேதான் செல்ல வேண்டும். 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இதுவே உன் தொடர்ச்சியான பயிற்சியாக இருக்கும். ஆனால் விழிப்புடன் செல். உள்ளே விழித்திருந்து செல். என்னென்ன எண்ணங்கள் எழுகின்றன, என்னென்ன ஆசைகள் எழுகின்றன என்று பார்த்து கொண்டே செல். நீ எதுவும் செய்ய வேண்டாம், போராடாதே. விழித்திருந்து உள்ளே என்ன எழுகிறது, என்ன எழவில்லை என்று பார்த்து கொண்டே செல். அவர் மறுநாளும் அங்கேயே சென்றார். நண்பர்களே, தற்செயலாக நீங்கள் அவரிடத்தில் செல்கிறீர்கள் என்றும் அந்த ஸ்ராவிகா உங்கள் மனதை படிக்கிறாள் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் மிகவும் அழகானவள், மிகவும் கவர்ச்சியானவள், மிகவும் மயக்கக்கூடியவள். உங்கள் மனதை அவள் படிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியாவிட்டால்
நீங்கள் உங்கள் மனதில் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இன்று என்ன செய்வீர்கள்? இன்று நீங்கள்தான் பிச்சை எடுக்க அவரிடத்தில் செல்கிறீர்கள், வழியில் இருக்கிறீர்கள். அந்த துறவி மிகவும் ஆபத்தில் இருக்கிறார். அவர் தன் மனதை பார்க்கிறார், விழித்திருக்கிறார். இன்று தன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் விழித்த நிலையில் சாலையில் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்ராவிகாவின் வீடு நெருங்க நெருங்க அவரது விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. உள்ளே ஒரு விளக்கு எரிவது போல விஷயங்கள் தெளிவாகத் தெரியத் தொடங்கின. எண்ணங்கள் சுழல்வது போலத் தெரிந்தது. உள்ளே ஒரு அமைதி பரவியது. விழிப்புணர்வு முழுமையாக விழித்தெழுந்தது. அவர் தன் காலை தூக்கினாலும் அது அவருக்குத் தெரிகிறது. சுவாசம் வந்தாலும் போனாலும் அது அவரது அறிவில் இருக்கிறது. உள்ளே ஒரு சிந்தனையின் சிறு அதிர்வு ஏற்பட்டாலும், ஒரு ஆசையின் அலை எழுந்தாலும் அது அவருக்குத் தெரிந்தது. அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். மனதில் இன்னும் ஆழமான அமைதி நிலவியது. அவர் முழுமையாக விழித்திருந்தார். ஒரு வீட்டில் விளக்கு எரிந்து ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்வது போல. அவர் உணவுக்காக அமர்ந்தார். உணவு உண்டார். அவர் எழுந்து திரும்பிச் சென்றார். அன்று அவர் நடனமாடிக்கொண்டே திரும்பினார். அவர் புத்தரின் கால்களில் விழுந்து, அற்புதம் நடந்தது. நான் அவளை நெருங்க நெருங்க, நான் விழித்திருக்க எண்ணங்கள் மறைந்துவிட்டன என்பதையும் ஆசைகள் குறைந்துவிட்டன என்பதையும் நான் கண்டேன். நான் அவள் வீட்டிற்குள் சென்றபோது எனக்குள் ஒரு முழுமையான அமைதி இருந்தது. அங்கே எந்த எண்ணமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, அங்கே எதுவும் இல்லை. மனம் முற்றிலும் அமைதியாகவும் தூய்மையான கண்ணாடியாகவும் இருந்தது என்று சொன்னார் புத்தர். இந்த காரணத்துக்காகத்தான் உன்னை அங்கே அனுப்பினேன். நாளையிலிருந்து நீ அங்கே செல்ல வேண்டியதில்லை. இனிமேல் வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் மக்கள் படித்துக் கொண்டிருப்பது போல வாழுங்கள். இப்போது வாழ்க்கையில் உனக்கு முன்னால் இருப்பவர் உன்னை அறிவது போலவும் உனக்குள் பார்ப்பது போலவும் நட. இப்படி உள்ளே நட, உள்ளே விழித்திரு. விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க எண்ணங்களும் ஆசைகளும் குறைந்து கொண்டே போகும். எந்த நாளில் விழிப்புணர்வு முழுமையாக இருக்கிறதோ அந்த நாளில் உன் வாழ்க்கையில் எந்த கரையும் எந்த துன்பமும் இருக்கப் போவதில்லை. அந்த நாளில் ஒரு சுய புரட்சி, ஆன்மீக புரட்சி நடக்கும். இந்த நிலையின் விழிப்புணர்வை, இந்த உணர்வின் விழிப்புணர்வை நான் விவேகத்தின் விழிப்புணர்வு என்று சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போது நமது 3வது கதையை பார்ப்போம். வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமான வசதிகள் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு ராஜா தன் மகனை மிகவும் நேசித்தார். இந்த ராஜா தன் மகனுக்கு அனைத்து வசதிகளையும் கொடுத்திருந்தார். ராஜா இளவரசனுக்கு எதற்கும் குறை வைக்கவில்லை. மேலும் இளவரசரின் சேவைக்காக ராஜா 10 வேலைக்காரர்களை வைத்திருந்தார். இளவரசர் முழுவதுமாக இந்த வேலைக்காரர்களை சார்ந்திருந்தார். இவ்வளவு வசதிகள் இருந்தும் இளவரசர் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. இளவரசர் மகிழ்ச்சியாக இல்லாததால் ராஜாவும் வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் ராஜாவின் மந்திரி அவரிடம், மகாராஜா, நீங்கள் கௌதம புத்தரிடம் சென்று உங்கள் பிரச்சனையை அவரிடம் சொல்லுங்கள். கௌதம புத்தரிடம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம் இருக்கும் என்றார். ராஜா உடனடியாக கௌதம புத்தரை சந்திக்க அவரது ஆசிரமத்திற்குச் சென்றார். ஆசிரமத்தில் இருந்த ஒவ்வொரு துறவியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒவ்வொரு துறவியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். ராஜா புத்தரிடம், என் மகனுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துள்ளேன். எல்லா நேரத்திலும் வேலைக்காரர்கள் என் மகனுக்கு சேவை செய்கிறார்கள். இருந்தும் என் மகன் மகிழ்ச்சியாக இல்லை. அதே சமயம் உங்கள் ஆசிரமத்தில் வாழும் துறவிகளிடம் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த துறவிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தங்கள் வேலையை இன்பத்துடன் செய்கிறார்கள். இது ஏன் என்று கேட்டார். பகவான் கௌதம புத்தர் பதிலளித்தார். யாருடைய வாழ்க்கையில் வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் அந்த வசதிகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் எப்போதும் கவலைப்படுகிறார்கள். இந்த கவலையின் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதே சமயம் வசதிகளை மகிழ்ச்சியுடன் துறப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த துறவிகளுக்கு எதையும் இழந்து விடுவோமோ என்ற பயம் இல்லாததால் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் மகன் இளவரசராக இருப்பதால் எப்போதும் வசதிகளால் சூழப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவரது மனதில் எப்போதும் ஒரு பயமும் கவலையும் இருக்கிறது. இந்த வசதிகளை யாராவது பறித்து விடுவார்களோ என்று. இந்த பயம் மற்றும் கவலை காரணமாகவே அவர் துக்கமாக இருக்கிறார். எந்த நாளில் இளவரசர் அவருக்கு கிடைத்த அனைத்து வசதிகளையும் உண்மையான மனதுடன் துறக்கிறாரோ அந்த நாளில் அவரது வாழ்க்கையிலிருந்து பயமும் கவலையும் நீங்கிவிடும்.
அவரும் இந்த துறவிகளைப் போல மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவார். கௌதம புத்தரின் பேச்சை கேட்ட ராஜாவுக்கு புரிந்தது. அவர் இளவரசருக்கு கொடுத்த இவ்வளவு வசதிகளால்தான் இளவரசர் துக்கமாக இருக்கிறார். எனவே இளவரசருக்கு எவ்வளவு குறைவான வசதிகள் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அவர் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்குவார். சரி நண்பர்களே, இப்பொழுது புத்தரின் 4வது கதையை தொடங்குவோம். ஒரு பௌத்த துறவி உணவு சமைக்க காட்டுக்குள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த போது அவர் கால்கள் இல்லாத ஒரு நரியை பார்த்தார். அது மேலோட்டமாக ஆரோக்கியமாக தெரிந்தது. இந்த நிலையில் இந்த நரி எப்படி உயிருடன் இருக்கிறது என்று அவர் யோசித்தார். அப்போது சிங்கம் ஒன்று ஒரு மானை வேட்டையாடி அதை தன் வாயில் கவ்விக்கொண்டு நரியை நோக்கி வந்தது. அது நரியை தாக்கவில்லை, மாறாக அதற்கு உண்பதற்காக மாமிசத் துண்டுகளை கொடுத்தது. நரியை கொல்வதற்கு பதிலாக சிங்கம் அதற்கு உணவளிப்பதைக் கண்டு துறவி மேலும் ஆச்சரியப்பட்டார். துறவி முணுமுணுத்தார். இது கடவுள் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம். அவர் யாரை படைக்கிறாரோ அவருடைய உணவுக்கும் ஏற்பாடு செய்கிறார். இன்று முதல் இந்த நரியைப் போலவே நானும் மேலே இருப்பவரின் கருணையை நம்பி வாழ்வேன். அவரே என் உணவுக்கான ஏற்பாடுகளைச் செய்வார் என்று நினைத்து அவர் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் சென்று அமர்ந்தார். முதல் நாள் கடந்தது. யாரும் வரவில்லை. 2ஆம் நாள் சிலர் வந்தனர். ஆனால் துறவியை பார்க்கவில்லை. மெதுவாக அவரது பலம் குறைந்து கொண்டிருந்தது. அவரால் நடக்கவோ அசையவோ முடியவில்லை. அப்போது ஒரு ஞானி அவ்வழியே வந்து அவரிடம் சென்றார். துறவி தன் முழு கதையையும் ஞானியிடம் சொல்லி, கடவுள் என் மீது ஏன் இவ்வளவு இரக்கமற்றவராக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒருவரை இந்த நிலைக்கு தள்ளுவது பாவமில்லையா என்று கேட்டார். நிச்சயமாக பாவம்தான் என்று ஞானி சொன்னார். ஆனால் நீ ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்? கடவுள் உன்னை அந்த சிங்கத்தைப் போல மாறவே விரும்பினார், நரியைப் போல அல்ல என்பதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? வாழ்க்கையிலும் இதுபோலத்தான் நடக்கும். நாம் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திற்கு மாறாக புரிந்து கொள்கிறோம். வேலை செய்யாமல் விதியில் இருப்பது கிடைக்கும் என்று நினைத்து அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து விடுகிறோம். இல்லை, கடின உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, கடவுளும் கூட துணை நிற்பதில்லை. நம் அனைவருக்கும் உள்ளே சில சக்திகள் உள்ளன. அவை நம்மை மகத்தானவர்களாக மாற்றும். நாம் சிங்கத்திற்கு பதிலாக நரியாக மாறிவிடவில்லையா என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி நண்பர்களே, இப்போது நமது 5வது கதையை பார்ப்போம். ஒரு புகழ்பெற்ற துறவி ஒரு குருகுலத்தில் சிறுவர்களுக்கு கல்வி போதித்து வந்தார். பல ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கொண்டிருந்த சீடர்களின் கல்வி நிறைவடைந்த போது ஆர்ஷிவர், நீங்கள் அனைவரும் மைதானத்தில் ஒன்று கூடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆர்ஷிவர் சொன்னார், நீங்கள் அனைவரும் ஒரு பெரிய ஓட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இதில் நீங்கள் எங்காவது குதிக்க வேண்டும், எங்காவது தண்ணீரில் ஓட வேண்டும். அதன் கடைசி பகுதியில் நீங்கள் ஒரு இருண்ட சுரங்கப்பாதை வழியாகவும் செல்ல வேண்டும். ஓட்டம் தொடங்கியது. அனைத்து தடைகளையும் கடந்து அவர்கள் இறுதியில் சுரங்கப்பாதையை அடைந்தனர். அங்கே மிகவும் இருட்டாக இருந்தது. ஆங்காங்கே கூர்மையான கற்கள் கிடந்தன. ஓட்டத்தை முடித்து குருவின் முன் கூடியபோது ஒரு சீடன் சொன்னான், குருவே, சுரங்கப்பாதையில் நிலைமை மாறியது. சிலர் மற்றவர்களை தள்ளிவிட்டு முன்னேற முயன்றனர். மேலும் சிலர் தங்கள் காலில் படும் கற்களை எடுத்து தங்கள் சட்டைப்பையில் வைத்துக் கொண்டனர். இதனால் பின்னால் வரும் மக்கள் வேதனைப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் அனைவரும் வெவ்வேறு நேரத்தில் ஓட்டத்தை முடித்தனர். துறவி, சரி, கற்களை எடுத்தவர்கள் முன்வந்து அந்த கற்களை என்னிடம் காட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். அவர்கள் கற்களை எடுத்தபோது அவர்கள் கற்கள் என்று நினைத்தது உண்மையில் விலைமதிப்பற்ற வைரங்கள். ஆர்ஷிவர் சொன்னார், இதை நான் தான் அந்த சுரங்கப்பாதையில் வைத்தேன். இது மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் சீடர்களுக்கான எனது பரிசு. மகன்களே, இந்த ஓட்டம் வாழ்க்கையின் பரபரப்பை காட்டுகிறது. இறுதியில் இந்த பரபரப்பிலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதை தவறவிடாதவர்கள் மட்டுமே மிகவும் செழிப்பாக இருப்பார்கள். இறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டும் வெற்றி கட்டிடத்தில் பரோபகாரத்தின் செங்கலை வைக்க ஒருபோதும் மறக்காதீர்கள். இறுதியில் அதுவே உங்கள் மிகவும் விலைமதிப்பற்ற சேமிப்பு இருக்கும். சரி நண்பர்களே, இப்போது நமது 6வது கதையை பார்ப்போம். 10 வாழ்க்கை பாடங்கள். அபிஷேக் என்ற சிறுவன் இருந்தான். அவனது தாத்தா அவன் மீது மிகவும் பாசமாக இருந்தார். தாத்தா எப்போதும் தன்னுடன் ஒரு நாட்குறிப்பை எடுத்துச் செல்வார். அதில் என்ன எழுதுகிறார் என்று அபிஷேக் கேட்பது வழக்கம். அபிஷேக் வளர்ந்த பிறகு தாத்தா இறந்துவிட்டார். அபிஷேக் அவரது அறையில் அந்த நாட்குறிப்பை கண்டுபிடித்து படிக்கத் தொடங்கினான்.
அதில் தாத்தா தன் வாழ்க்கை அனுபவங்களின் சாரத்தை 10 பாடங்களாக அபிஷேக்கிற்கு எழுதினார். 1. அன்பு மற்றும் புரிதலுடன் விஷயங்களை ஏற்றுக்கொள். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை. சுரங்கப்பாதையின் முடிவில் ஒளி இருக்கும் என்று எப்போதும் நம்பு. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த நீங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள், ஆனால் இறுதியில் வரும் முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2. வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. 3. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ தனித்துவமானவன், உன் தனித்துவத்தை ஏற்றுக்கொள். 4. மாற்றத்தை அஞ்சாதே. மாற்றம் இயற்கையின் விதி. 5. நடப்பது நல்லதுக்கே நடக்கும். நமக்கு என்ன நடந்தாலும், அது இன்று எப்படி தோன்றினாலும், பின்னர் அது நமக்கு நல்லதுக்காகவே இருந்தது என்று தெரிய வரும். எனவே ஒருபோதும் விரக்தியில் மூழ்க வேண்டாம். 6. மகிழ்ச்சியை தேர்ந்தெடு, பணத்தை அல்ல. பணத்தை பின்தொடர்வது ஒரு பெரிய தவறு. ஒவ்வொரு முடிவிலும் முதலில் மகிழ்ச்சியைப் பார், பிறகு வங்கிக் கணக்கைப் பார். பணம் வாங்க முடியாத மிக விலையுயர்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் உள்ளன. 7. நீ நேர்மறையாக இருக்க முடிவு செய். நீ மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அது சூழ்நிலைகளின் காரணமாக அல்ல, மாறாக நீ மகிழ்ச்சியாக இருக்காத முடிவின் காரணமாகும். மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய். என்ன நடந்தாலும் உன் முடிவில் உறுதியாக இரு. இதுவே மகிழ்ச்சியாக இருப்பதன் ரகசியம். 8. நீ நேசிக்கும் நபர்கள் மீது முழு கவனம் செலுத்து. உன் நெருங்கியவர்களிடம் அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்று கண்களை பார்த்து கேள். 9. சில சமயங்களில் சிலரை விட்டு விலகிச் செல்ல வேண்டியிருக்கும். ஒரு நபர் உனக்கு சரியானவர் இல்லை என்று நீ அறிந்தால் கட்டாயத்தின் பேரில் அவனுடன் ஒட்டிக்கொள்ளாதே. 10. ஒவ்வொரு முடிவும் மகிழ்ச்சியான முடிவாக இருக்காது. தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. மிகுந்த முயற்சிக்குப் பிறகும் மகிழ்ச்சியான முடிவு இல்லை என்றால் நீ ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. சரி நண்பர்களே, இப்பொழுது நமது 7வது கதையை பார்ப்போம். ஒரு பௌத்த துறவி 6 தொகுதிகளில் பகவான் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அந்த புத்தகத்தை வெளியிட எந்த பதிப்பாளரும் தயாராக இல்லை. சமூகத்தினர் நன்கொடை திரட்டி அதை அச்சிட முடிவு செய்தனர். நன்கொடை பணம் திரட்டப்பட்டவுடன் அந்த பௌத்த துறவி பெரும் தொகையுடன் காணாமல் போனார். 3-4 ஆண்டுகளுக்குப் பிறகு அதே துறவி தெற்கு பகுதியில் சுற்றுவதை காணப்பட்டது. அங்கும் அவர் அதே புத்தகத்தை வெளியிட நன்கொடை திரட்டினார். மீண்டும் அவர் பணத்துடன் காணாமல் போனார். பின்னர் அவர் சாரநாத் கோயில் வளாகத்தில் சுற்றிக் கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டார். மக்கள் அவரை கண்டுபிடித்து பிடித்தனர். ஒரு பதிப்பாளர் மோசடி சங்கிலி முடிவடையும் என்று நினைத்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை வெளியிட முடிவு செய்தார். புத்தகத்தின் முதல் தொகுதி அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டது. பதிப்பு விவரங்களுக்கான பக்கத்தில் துறவி 3வது பதிப்பு என்று எழுதினார். பதிப்பாளர், இந்த 3வது பதிப்பு என்றால் என்ன அர்த்தம்? இந்த நூல் இதற்கு முன் 2 முறை எங்காவது அச்சிடப்பட்டதா என்று கேட்டார். துறவி பதிலளித்தார், இதற்கு முதலில் நன்கொடை திரட்டப்பட்ட போது அதே நாட்களில் ஒரிசாவில் ஒரு புயல் வந்தது. அந்த பணத்தை நான் அங்கு செலவு செய்தேன். 2வது முறை பணம் திரட்டப்பட்ட போது குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த பணத்தை நான் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதில் செலவழித்தேன். இதுதான் பகவான் புத்தரின் வாழ்க்கை மற்றும் அவரது கருணையின் செய்தி. நான் அதன்படி நடக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுத எனக்கு உரிமை இல்லை. அதனால் ஐயா, இதன் முதல் பதிப்பு ஒரிசாவில் வெளியானது. 2வது பதிப்பு குஜராத்தில். இது இப்போது இதன் 3வது பதிப்பு. சரி நண்பர்களே, இப்போது நமது 8வது கதையை பார்ப்போம். திஷ்யா என்ற ஒரு துறவி இருந்தார். மழைக்காலம் முடிந்த பிறகு யாரோ அவருக்கு மிகத் தடிமனான நூலால் செய்யப்பட்ட ஒரு சால்வையை அன்பளிப்பாக கொடுத்தனர். துறவிக்கு அது பிடிக்கவில்லை. அவர் அதை தன் சகோதரியின் கையில் வைத்தார். சகோதரி அந்த தடிமனான சால்வையை மெல்லியதாக கிழித்து அதை உரலில் இடித்து மீண்டும் மெல்லிய நூலாலான சால்வையை தயாரித்தாள். இதற்கிடையில் துறவி திஷ்யா மிகுந்த ஆவலுடன் அந்த ஆடைக்காக காத்திருந்தார். அவர் சகோதரி அதை அன்பளிப்பாக கொடுத்தபோது அவரது மனம் மயில் போல நடனமாடியது. இவ்வளவு அழகான ஆடை பகவானிடம் கூட இல்லை என்று திஷ்யா நினைத்தார். நாளை அணிவேன் என்று நினைத்து மிகுந்த கவனத்துடனும் பாசத்துடனும் அந்த ஆடையை தாங்கியில் தொங்கவிட்டார். அன்றிரவு அவரால் கவலையால் சரியாக தூங்க முடியவில்லை.
அன்று இரவு திஷ்யா இறந்துவிட்டார். அந்த சால்வை மீது அவருக்கு இருந்த தீவிரமான ஆசை காரணமாக திஷ்யா இறந்தபின் ஒரு பருந்தாக மாறி அதே சால்வைக்குள் புகுந்து அமர்ந்து விட்டார். அடுத்த நாள் துறவிகள் அவரது சடலத்தை எரித்துவிட்டு வழக்கப்படி அந்த சால்வையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள எடுத்தார்கள். அப்போது அந்த பருந்து, திஷ்யா பைத்தியம் பிடித்தது போல நம் பொருளை கொள்ளையடிக்கிறார்கள் என்று கத்தி இங்கும் அங்கும் ஓடி அலறத் தொடங்கியது. பகவான் அந்த பருந்தின் குரலை கேட்டு சிரித்தார். மேலும் ஆனந்தரிடம், அந்த துறவிகளிடம் திஷ்யாவின் சால்வையை இப்போதே அங்கேயே வைக்கச் சொல்லுங்கள். 7வது நாளுக்குப் பிறகு அந்த பருந்து இறந்துவிடும் என்றார். 7 நாட்களுக்குப் பிறகு பருந்து இறந்ததும் துறவிகள் சால்வையை பகிர்ந்து கொண்டனர். புத்தர் கூறினார், ஆசைப்படுபவன் எல்லையற்ற முறை இறக்கிறான். எத்தனை ஆசைகள் இருக்கிறதோ அத்தனை மரணங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆசையும் ஒரு பிறப்பாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு ஆசையும் ஒரு மரணமாக மாறிவிடுகிறது. இந்த கதைகள் நமக்குச் சொல்லுவது, வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட தேடல். அது செல்வத்துக்கான தேடல் அல்ல. அது அமைதியையும் விழிப்புணர்வையும் தேடும் ஒரு பயணம். பகவான் புத்தர் போதித்தது போல ஆசைகள் குறைவதற்கேற்ப மனம் தெளிவடைகிறது. துறவி திஷ்யாவிலிருந்து அவரது சீடர்கள் வரை அவர்களின் வாழ்வு பயணம் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. உண்மையான ஒளி வெளியில் அல்ல, நம்முள்ளேயே உறைகிறது. இந்த கதையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு செய்தி மறைந்திருக்கிறது. அமைதியாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதுவே வாழ்வின் உண்மையான ஆனந்தம். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை விரும்பி அழுத்துங்கள், பகிர்ந்து பரப்புங்கள். மற்றும் நமது ஆன்மீக கதைகள் தொடர்ச்சியாக கேட்க சேனலைச் சேர்ந்து கொள்ளுங்கள். அமைதியுடனும் அன்புடனும் வாழ்க.